லட்சுமி கடாட்சம் மற்றும் சகல செல்வம் பெற தமிழ் சித்திரை திருநாள் அன்று பூஜையில் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஆண்டுதோறும் சித்திரை மாத முதல் நாளில் தமிழ் வருடப் பிறப்பானது தமிழர்களால் அவரவர் இல்லங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் உண்டு. சித்திரை முதல் நாளன்று புத்தாண்டை வரவேற்க செய்யக்கூடிய பூஜைகளை பற்றிய முறையான விவரங்களையும் அதற்குரிய பலன்களையும் தெரிந்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக காணுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. Struggling with traditional ways for hours to wash the dull and tarnished copper brass utensils? Here comes a magic liquid to make your work easier. Few drops that can remove the tarnishness and restores the shine instantly. Mahashiva Copper Brass Cleaning Liquid is suitable for all your puja items and cookwares, which is made up of copper, brass and bronze. It is easy to use, saves your time and keeps a long-lasting shine. தமிழ் வருட பிறப்பு என்றாலே கனி காணுதல் என்கிற சடங்கு சாஸ்திரம் பின்பற்றப்படும். ஆண்டின் முதல் நாள் கனிகளை கண்ணாடியில் கண்டபின்தான் அன்றைய நாளின் துவக்கம் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியுடனும் வீட்டில் செல்வ செழிப்புடனும் இருக்கும் என்பது நம்பிக்கை. புத்தாண்டு பிறப்பில் முதல் நாளே வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்காரம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். புத்தாண்டை வரவேற்க புத்தம் புதிய கண்ணாடியும் முக்கணிகளும் அறுசுவை உணவும் உங்களிடமிருக்கும் பொன் ஆபரண நகைகளும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தம் புதிய கண்ணாடியை வாங்கி அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூச்சூடி பூஜை அறையில் கிழக்கு பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணாடியின் முன்பு பெரிய தாம்பூலத்தட்டில் ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்க வேண்டும். பின்னர் உங்களிடம் இருக்கும் பொன்னாபரண நகைகள் ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வையுங்கள். உங்களுக்கு விருப்பமான பழ வகைகளை அடுக்கி வைக்க வேண்டும். அதில் முக்கணிகளான மா, பலா, வாழை ஆகியவை இடம்பெற்றிருப்பது சிறப்பம்சமாகும். மறுபுறம் சிறு சிறு கிண்ணங்களில் நவதானியங்கள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், மஞ்சள் ஆகியவற்றை வைக்க வேண்டும். இதில் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் அன்றைய நாள் காலையில் கடைக்கு சென்று வாங்கி வருவது இன்னும் சிறப்பான பலன்களைக் கொடுக்கும். கல்லுப்பு மற்றும் மஞ்சள் மங்களகரமான மகாலட்சுமியின் அம்சமாகும். ஆகவே இவற்றை சுபயோக தினமாக விளங்கும் தமிழ் புத்தாண்டில் முதல் செலவாக வாங்குவது அவ்வாண்டில் சுபீட்சத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் அமையும். காலையில் எழுந்ததும் குடும்பத்தின் தலைவியாக விளங்கும் மூத்த பெண்கள் நேராக பூஜை அறைக்கு சென்று கண்ணாடியில் கனி காணுதல் என்ற சம்பிரதாயத்தை முடித்துக்கொள்ள வேண்டும். அதாவது கண்ணாடியில் நீங்கள் தாம்பூலத்தில் வைத்திருக்கும் கனிகள் தெரியுமாறு இருக்க வேண்டும். கனிகள், பழங்கள், ரூபாய் நோட்டுகள், நகைகள், தானியங்கள் ஆகியவற்றை தரிசனம் செய்த பின்னர் குளித்து முடித்துவிட்டு நைவேத்தியங்களை தயார் செய்ய வேண்டும். ஒரு சிறிய கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் மற்றும் பூக்களை போட்டு வையுங்கள். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பாசிப்பருப்பு பாயாசம் செய்து வைக்கலாம். 6 வகையான சுவைகளும் இருக்கும்படி உணவு தயார் செய்வது கூடுதல் பலன் தரும். பின்னர் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக கண்ணாடியில் கனிகளைக் கண்டபின் குளிக்க செல்லுவது நலமாகும். வீடு முழுவதும் மாவிலைத் தோரணங்களை கட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். மாவிலைத் தோரணங்களில் இருந்து வரும் தெய்வீக ஆற்றல் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகளை அழிக்கும். பின்னர் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் இருந்து சிறியவர்கள் ரூபாய் நோட்டுகளை அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய துணிமணிகள் வாங்கி வைத்திருந்தால் அதையும் பெரியவர்களின் கைகளிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. பூஜை முடிந்து காக்கைக்கு உணவு படைத்து நாமும் பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். உலக மக்கள் வறுமையின்றி இருக்கவே நவதானியங்கள் வைக்கப்படுகின்றது. கனிகளைப் போல சுவையான ஒரு வாழ்வை இவ்வாண்டு முழுவதும் நாம் பெறவே கனி காணுதல் நிகழ்வு சித்திரை தமிழ் புத்தாண்டு திருவிழாவில் நிகழ்த்தப்படுகிறது. மிக எளிமையாக வீட்டிலேயே வரவிருக்கும் ஸ்ரீ விசுவாவசு புத்தாண்டை வரவேற்று பூஜைகளை செய்து இறை அருளை பெறுவோம். இந்த பூஜையில் கட்டாயம் நாம் படிக்க வேண்டிய மந்திரம் என்ன இன்னும் சொல்லவில்லையே. வழக்கம் போல பூஜையை முடித்துவிட்டு
நமஸ்காரம் செய்து கொண்டு பூஜை அறையில் இருந்து விபூதியோ அல்லது குங்குமமோ எடுத்து நெற்றியில் வைத்துக் கொள்ளும்போது சர்வலோக வசீகரா ஸ்வாஹா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். புஷ்பங்களையெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும்போது இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லாம். பூஜையை நிறைவடைந்த பிறகும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எப்போது சொன்னாலும் தவறு கிடையாது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. You can follow Dr. A.S. Mahashri Rajan on Facebook, ShareChat and Instagram. Our ID A.S. Mahashri Rajan. For more information, download our app Mahashri Rajan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahashri Rajan space A.S and MSR space Vision space Gold Time. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com. Struggling with traditional ways for hours to wash the dull and tarnished copper brass utensils? Here comes a magic liquid to make your work easier. Few drops that can remove the tarnishness and restores the shine instantly. Mahashiva Copper Brass Cleaning Liquid is suitable for all your puja items and cookwares, which is made up of copper, brass and bronze. It is easy to use, saves your time and keeps a long-lasting shine.